நானே ஆல்ரெடி சிச்சுவேஷன்ஷிப்லாம் இருக்கிறேன். ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டுக்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப் கேள்விப்பட்டுக்கிறேன், ஏன் கடல்ல போற ஷிப் எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறேன். இதோட புதுசா சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்றேன். அதொரு நான் வந்து 8 வருஷமா பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இன்னுமே ஒரு வார்த்தையோட காய்க்கல. 8 வருஷம் ஹலோ ஒன்று கூட சொல்லல தெரியுமா? 8 வருஷம் லவ் பண்றேன். நான் உனக்கு திருப்பி சொல்லிக்க இந்த மகளுக்கு பின்னால வராதேண்டு எத்தனை தரம் போன் பண்ணிட்டேன் உன்ன. மாமா இப்ப உங்களை பார்த்து நானு என்ன மாமா அவர் வந்து மாமா அவனை பாருங்கண்ணே விடிய பார்த்தாருன்னு மத்தியானம் லவ் சொன்னானே பின்ன பார்த்தா கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நிக்கிறான். காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி பணத்துக்காக என்னை மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என்னை மறந்து அவன் கூட போனியே. நாம என்னத்துக்கு வந்தீங்க? இப்ப நாளைக்கு ஒரு வருவீங்களாண்ணே? வருவீங்களாவா? என்னத்துக்கு? சைன் பண்ணணும். பிணைக்கா? அதுக்கு சைன் பண்ண ஆக்குறதுக்கு இது வேற. அப்படின்னா ஏதாவது லோன் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர், மோட்டர் சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர். சரி அப்போ என்னத்துக்கு சைன் பண்ணணும்? கல்யாணம் பண்ணு. கல்யாணமா? யாருக்கு? உன் அண்ணாக்கா? தலைக்கு இவனுக்கா? டேய் நீங்க ஏன் எடுத்துட்டீங்களா? முதல் எடுத்துட்டீங்களா? என்ன ரிசல்ட்ஸ் வந்து? ரிசல்ட்ஸ் எடுத்தானே வேணும். என்னத்தான் வருமா? அப்போ எத்தனை வயசுடா? 19. 19 வயசா? எப்போ 19 வயசு வரும்னு பார்த்துட்டு இருந்துக்கிறீங்க? உங்களோட வயசுல நாங்க எப்படி இருந்தாங்க தெரியுமாடா? எப்படி இருந்தீங்க? ஃபிளாஷ்பேக் நீங்களும் வந்து பாருங்க. மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் கும் கும் தொட்டும் தென்றல் தொட்டு தொட்டு எழுப்பும் கும் கும் கும். பாட்டு தெரியாது நீ பாட்டுங்க. எங்க ஆளை காட்டுங்க. எங்க? அங்க மரம் தானே இருக்கு. உங்களோட பாடலாம் கிட்ட பாருங்க இருக்கு. அங்க தூரத்துல அந்த வயல் தொங்கல் இல்லையா? அங்க சிவப்பு கலர் சாரி அண்ணே அது என்ன நாளே தெரியலையே. ஏதோ புள்ளி தான் தெரியுது. அப்படித்தான் எங்கட காலத்துல அப்படித்தான் தம்பி. ஃப்ளைட்டை கீழே பார்ப்போமே அதை மாதிரி தான் எங்களை லவ். தூரத்துல பார்ப்போம். கிட்ட போயிருந்தா பாருண்ணே போனேன். சும்மா இருப்பா. கிட்ட போயிட்டு பாக்குற வேற பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை போய். அண்ணே இப்போ கதை என்ன கடைசி இப்படி நிக்க போறேன் போனேன். கதைக்கிறதா? கதைக்கிறவனு சிம்பிளா போயிட்டு என்ன கிட்ட போனோம் நெஞ்சு அப்படி படப்படப்படன்னு அடிக்கும். அது மட்டுமா? நல்ல பிள்ளையாங்க. நல்ல பிள்ளைன்னு என்னப்பா கதைக்கிறது? என்ன பேரு கதையப்பா போப்பா. கதைச்சா என்ன தப்பா நினைச்சிட்டுண்டா? அண்ணே தப்பா கதை தானே. தப்பா நினைக்க மாட்டேன். நீ லவ் தானே சொல்ல போற. அப்ப சொல்லணே போனேன். லவ்வை சொல்றவங்களும் சாதாரண போயிட்டு என்ன. நான் வந்து 8 வருஷமா பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இன்னுமே ஒரு வார்த்தையோட காய்க்கல. 8 வருஷம் ஹலோ ஒன்று கூட சொல்லல தெரியுமா? 8 வருஷம் லவ் பண்றேன். அண்ணே போனேன் போய் கதை என்ன போனேன் சொன்னா கேளு போனேன். தம்பி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா? என்ன? 3 எழுத்து கட்ட வார்த்தை என்ன வார்த்தை சிசியா என்னவென்று சொல்லித்தரவா? என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல காதல். அண்ணே காதல் வந்து கெட்ட வார்த்தை. அதோட சும்மா ஒரு நோமலான வார்த்தை. உங்களுக்கு 2025 வாரம் உங்களுக்கு தான் அது. 90s இருக்கிற எங்களுக்கு வந்து இதெல்லாம் கெட்ட வார்த்தை. தெரிஞ்சோன்னு சொன்னா அப்ப ஊர்ச்சண்டே வரும் தெரியுமா? பேசாத அர்த்தம் பண்ணாம. ஆனா 8 வருஷமா பாக்குறீங்களா? 8 வருஷம் பாக்குறேன். ஆனா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் தூது. அவனுக்குள்ளதான் கடிதம் எல்லாம் கொடுக்குறான். யாரு? ஆனா அவனே இன்னும் கொடுக்கல. வருவான். இப்ப வருவான். எங்க நீ வெளியே போனா தான் அவன் வருவான். என்ன நீ போய் கேமரா பிடிச்சா தான் அவன் திருப்பி உள்ளுக்கு வருவான். நீ போய் கேமரா பிடிப்பா வாடா. நண்பன் வாரண்டவன் இன்னும் காணலையே. வர இந்த வாரான் மச்சான் பாடா வாடா. எங்க உண்டால் போயிட்டா? அந்த அன்னைக்கு சிவப்பு கலர் சாரி. இன்றைக்கு சிவப்பு கலரோட போகுது. அந்த நேற்று மஞ்சள் கலரோட வந்தது. மஞ்சள் கலரா? அது ஒன்று தெரியும். நான் நேற்று இந்த கடன் கொடுக்க போனா அப்போ பார்த்தேன் மஞ்சள் கலர் வந்து. அப்போ இந்த அளவில் தான் தெரியுதா? இதோ போல உண்ட அளவில் தான் தெரியும். எப்படியாவது சொல்லிடுவோம் கொடுத்துருவோம். நான் கொஞ்சம் அப்போ நேற்று கொடுக்க முடியுமா இருந்தா? இல்லை நேற்று மந்திரா போனான். எப்படியாவது கொடுத்துருவோன்னு போனா. ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் கொடுக்கலாம் போயிட்டு அப்புறம் வந்துட்டேன். சரி பரவாயில்ல மச்சான். இங்கே இது வந்து 100வது கடிதம். நீ அதை கொடுக்காத, அந்த கடிதத்தை கொடுப்போம். 99 பை இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுதிக்கிறேன். இரவு முழுக்க இருந்து திருப்பி வைரமுத்துல புத்தகம் எல்லாம் பார்த்து கவிதையெல்லாம் போட்டு அந்த மாதிரி எழுதிருக்கு. 3 கலர் பென் பாவிச்சுக்கிறேன்னா நீலம், சிகப்பு மற்ற செம்மஞ்சள் எல்லாம் பண்ணி போட்டு எழுதிக்கிறேன். வடியா கூட அந்த பூவெல்லாம் குறிக்கிறேன்னா அவன் 8 மணி தேர்தல் விடிய லவ் சொல்லினா 8 மணி தேர்தல் கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறானே. அவ்வளோ கடிதம் கொடுக்குறீங்க 8 வருஷமா தானே நான் கொடுக்குறேன். நீங்களாம் 2025 வாரீங்க. உங்களுக்கு 90s காலை பற்றி தெரியாது. சத்தம் போடாம இருங்க. அண்ணே கொண்டா ஒரு கடிதம் கொடுக்குறது 8 வருஷமா தானே நான் கொடுக்குறேன். தம்பி இந்த விரல் இருக்குல்ல பெரிய விரல், இதை அப்படி இதுக்குள்ள வச்சுட்டு இப்படி மடக்கிட்டு இப்படி இடிச்சனண்டா மூக்கு சில்லு உடையும். இது வந்து காதல் வாழ்க்கை.
சரிதானே எடுத்தவங்க அவுத்தமெல்லாம் செய்யறதில்ல மச்சான் கொடுப்பான் காதல கொடுப்பான் தம்பி காதல் ஒரு காவிய மாதிரி அதுக்காக காது 8 வருஷம் 80 வருஷம் ஆனாலும் நண்பன் காத்துட்டு இருப்பான் நான் இந்த கடன் கொடுப்பேன் தங்கச்சியில நான் இந்த கடை தானே கொடுக்குறேன் உங்களோட தங்கச்சி எந்த தங்கச்சியில நண்பன் ஆள் எந்த தங்கச்சி நண்பன் போட்ட சோறு மிதமும் தின்னே பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் தளபதிடா மம்முட்டிடா தங்கச்சியும் அவனை சேர்த்து எந்த கடமை நான் முடிச்சு காட்டுறேன் இன்றைய கொண்டே கொடு போய்க்க இவனோட இடத்த வந்தவனா அவன் இப்ப கேமரா பிடிச்சு நிக்கிறான் அவனையும் கூட்டிட்டு சரி வருவானா வருவான் வா போடாங்க கடவுளே இன்னைக்கா இந்த கடகத்தை கொடுத்துருவோம் தங்கச்சிட்டு அன்பன் என்ன நம்பி தந்திருக்கான் அண்ணே ஓ நீங்க அவர்கிட்ட ஃப்ரெண்டா ஓ உங்களுக்கு பார்த்துருக்குறேனே என்ன பார்த்துருக்கிறீங்க ஆனா உங்களை நான் அங்கேயும் பார்த்ததில்ல தம்பி இல்ல அண்ணே நல்லா தெரியும் எங்கேயோ பார்த்துருக்கேன் அதேமாதிரி இந்த சோசியல் சர்வீஸ்கள் நிறைய சேர்னேன் அப்போ அதில் எங்கேயா கண்டிருப்பீங்க சோஷியல் சர்வீஸா ஓ. என்ன சர்வீஸ் இந்த காதல் கடகங்களை கொடுக்கறது காதல்களை சேர்த்து வைக்கிறது இப்படி இந்த ஷாஜகான் விஜய் மாதிரி சில சேவைகள் செஞ்சுட்டு இருந்தேன் மாமா மாமா? இல்ல இல்ல இது வேற அப்ப கொடுங்களேன் என்ன தம்பி செப்பாடி வாங்க அந்த பிள்ளைகிட்ட இந்த கடகத்தை கொண்டு கிட்ட போயிடுமா என்னண்ணே கிரேனைட்டை வச்சிருக்கமே சொல்றீங்க தம்பி லெட்டரானே கொடுங்களேன் ஆறு கிரினெட்டை விட புகையில கொண்டு தெரியலாம் இது அணுகுண்டு மாதிரி எப்போ படிக்குமே தெரியாது யார் என்ன ஆள் அந்த புள்ள இவங்க ஓ இவங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேனே சி அந்த புள்ளை நீ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இல்லண்ணே நல்லா பார்த்துருக்கேன் நல்லா பழமோ அந்த புள்ள பின்னேரம் இந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் வெளியே வரும் நல்ல ஒரு புள்ள கடைசி வந்தா நீ அந்த புள்ளைய பார்த்துருக்க மாட்டேன் சரியா கொடுங்களேன் சும்மா இல்லாட்டி தாங்க நாங்க தம்பி ஃப்ளாஷ்பேக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமா ஃபியூச்சருக்கு போனோமான் இருக்கணும் இதை பறிச்சு இந்த விளையாடலாம் காட்டக்கூடாது சரியா கணவருக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும் ஒழுங்கு மரியாதை போயிரு கடத்தை நான் கொடுக்குறேன் சரி அப்ப நீங்களா கொடுங்களேன் இன்றைக்கு வேணும் நாளைக்கு கொடுப்போம் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்ன சொல்றீங்க ஆனா அங்கேயோ பார்த்துருக்கேன் டேய் போடா இப்ப விளங்குதாங்கட லவ் 90s லவ் நெருப்பை விழுங்கி விட்டே இதுக்கு பேசாம நீ உண்மையிலேயே நெருப்பை விழுங்கிருக்கலாமண்ணே தம்பி நக்கல் அடிக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு புனிதமான காதல் அண்ணே அவனை பாருங்கண்ணே விடிய பார்த்தாருண்ணே மத்தியானம் லவ் சொன்னானே பின்ன பார்த்தா கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து நிற்கிறான் இது என்ன அநியாயம்டா இது உனக்கு ஒன்றும் இல்லையா அப்ப நானே ஆல்ரெடி சிச்சுவேஷன் ஷிப்லான் இருக்கிறேன் என்ன ஷிப் சிச்சுவேஷன் ஷிப்பா இப்படி ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் கேள்விப்பட்டுக்கிறேன் ஏன் கடல்ல போகிற ஷிப் எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறேன் இதோட புதுசா சிச்சுவேஷன் ஷிப்னு சொல்கிறேன் அது ஒரு புதுசாண்ணே புதுசா அது என்ன எனக்கு விளங்கல என்ன மாதிரி அது அதண்ணே லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அத மாதிரியா அது ஓல்டு ஃபேஷன் அண்ணே அதை இப்போ உண்டாருங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பே ஓல்டு ஃபேஷனா அப்படி அதையே நாங்க தலைக்கு எடுக்க இல்லாம ஏற்றுக்கொள்ள இல்லாம திரிஞ்சுட்டு இருக்கிறோம் அதே ஓல்டு ஃபேஷன் சொல்றீங்கன்னா இது என்ன மாதிரி அப்ப இது அண்ணே இப்போ எனக்கும் ஆள் இருக்கும் அவைக்கும் ஆள் இருக்கும் ரைட் ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியாகி ரிலேஷன்ஷிப் ஆயிடும் சூழ்நிலை கைதியா எந்த விதமான ஃபீலிங்ஸையும் நாங்க பகிர்ந்து கொள்ள மாட்டோம் ஆனா அங்க ரெண்டு பேருக்கு மேல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் டேய் கள்ளக்காதலாடா வாயில் அடிங்கண்ணே கள்ளக்காதல்ன்றீங்கண்ணே சிச்சுவேஷன்ஷிப் மஜா நீ ஒரு கால கதைச்சு சைன் வைக்கிறதுக்கு ஒரு இசை என்ன ஒரு சிச்சுவேஷன் அழைக்குது நான் போயிட்டு வரேன் ஓகே ஆடா நீங்க என்னாலும் உனக்கு ஒரு சந்தேகம் பண்ணு என்ன சந்தேகம் அங்க போனோம் இல்ல அங்க ஃப்ரெண்ட் மரம் டேய் நீ இந்த மரத்துக்கு அடியில இருந்து பாட்டு பாடுற அப்படி என்ன ஏய் நான் உனக்கு திருப்பி சொல்லிக்க இந்த மகளுக்கு பின்னால வராதேண்டு எத்தனை நேரம் போன் பண்ணிட்டேன் உன்ன மாமா இப்ப உங்களை பார்த்து நானு என்ன மாமா அவர் வந்து மாமா தம்பி சொல்லிட்டேன் மாமா இப்ப பார்த்து நான் உங்களை நான் இப்ப டியூஷன்ல கொண்டு வைக்க பாத்துருவியா இல்ல இப்ப பார்த்தேன் இப்ப எங்கே பார்த்தேன் மாமா மாமான்னு டேய் 2 பேர் உனக்கு சொல்லிட்டேன் என் குடும்பத்துக்கு பின்னால நீ வருவியா இருந்தா அடிச்சு மூவங்களாம் உட்டாச்சி விட்டுருவேன் சொல்லிட்டேன் மாடிச்சானே இப்ப பார்த்தேன் நானே எங்க பார்த்தேன் நான் இப்ப உங்களுக்கு பார்த்துருக்குறேனே என்ன பார்த்துருக்கீங்க ஆனா உங்களை நான் அங்கேயும் பார்த்ததில்ல தம்பி இல்லண்ணே நல்லா தெரியும் எங்கேயோ பார்த்துருக்கேன் யார் என்ன ஆள் அந்த புள்ள இவங்க ஓ இவங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேனே இன்றைக்கு வேணும் நாளை கொடுப்போம் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்ன சொல்றீங்க அண்ணே அதேதான் அப்படியா அதேதான் அப்ப உங்க ஆள்ட மகள் தான் நின்றாளா ஓ அப்ப நீங்க தானே சரியான ஆள் அண்ணே சைனை வச்சு விடுங்க அண்ணே நீங்க தான் சரியான ஆள் என்னடா எழுத்து வடிவா இருக்குன்றதுக்காக எல்லாத்துக்கும் சைன் வைக்க கூப்பிடுங்களாடா
லெட்டர் எழுதுலேருந்து சைன் வைக்கிறதுலேருந்து அப்பயே சொன்னாங்க எழுத்து வடிவாக இருந்தால் தலையெழுத்து நாசமாக போக மாட்டேன். ஆனால் எந்த அளவுக்கு நாசமாக போகணும்னு நினைக்கிறேன். குடும்பத்தையே சேர்த்து வச்சுங்க வாங்கினே. தம்பி எவடா